ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒரு ஜாதகத்தில் தாய்மாமன் இருக்கிறாரா, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நான் சொல்கிறது துருவ கணிதம் அல்ல. துருவ கணிதம்னா ஜாதகம் எழுத வரும்போது அவற்றை அப்போ வெள்ளந்தியான கூட்டம், இப்போ துருவ கணிதம் எடுபடாது. அப்போ வெள்ளந்தியான கூட்டம், ஜோதிடர்னா ஒரு மதிப்போடு உட்காருவாங்க. அப்போ அதை ஜோதிடர் பயன்படுத்தி கொண்டு உங்களோட இருப்பவர் எத்தனை பேர் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ கேட்டால் கூட எதுக்கு கேட்குறான்னு நினைப்பாருன்ட்டு, உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு 3 பேரா, அப்பா பெற்றவர் இருக்காரா, இருப்பார், நல்லா இருப்பாருங்கும் போது அதுக்கு பதிலாக சொல்லுவாங்க, அப்பா பெற்றவர் இல்லைங்க, கூட பிறந்தவங்க 4 பேர்லாம் கிடையாது, 3 பேருங்க. அப்படி சொல்லும்பொழுது நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டு அவர் போன பின்னாடி இந்த ஜாதகத்தில் குறித்து, இது ஜோதிடருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு. இப்போ நான் பார்த்தேன்னா, நான் எழுதுனேன்னா இன்னொருத்தர் பிழைப்பார், அவர் எழுதினாருன்னா நம்ம பிழைப்போம். அப்படி அமைப்பில் தான் ஜோதிடத்தில் குறை சொல்கிற விஷயமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாத்திக கூட்டம் ஜோசியமும் இல்லை சாமியும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதை நிரூபிக்கிறதுக்கு வழி இருக்கும்போது எதுக்கு நம்ம சோம்பலாக இருக்கணும்? ஒரு வீட்டுக்கு ஜோதிடர் இருக்கணும்னு மதிப்புக்குரிய குருநாதர் அருள்வேல் ஐயா சொல்லுவாங்க. அப்படித்தான் ஆன்மீக பூமியை மாற்றுற விஷயம் அதுதான். இறைவனை வழிபட்டால்தான் நாடு நன்றாக இருக்கும், இறை மறுப்பு ஆகவே ஆகாது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்க ஆளுக்கு ஒரு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? துருவ கணிதம்லாம் தவறான விஷயம். ஜோதிடத்தை உணர்ந்து சொல்லணும். வாக்கிய பஞ்சாங்கத்தை தவறுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். திருக்கணிதத்தில் தான் பார்க்கணும். எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருந்தால்தான் ஜோதிட மறுப்பு குறையும். ஜோதிடத்தை மூடத்தனமாக சொல்கிற மூடர்கள் ஒழிவார்கள். ஏன்னா அப்போ உண்மையான ஜோதிடம் அப்படிங்கிற அமைப்பை நான் பல வீடியோக்களை போட்டுட்டு வர்றேன். இப்போ இந்த ஜாதகத்தில் துருவ கணிதம் இல்லைங்க, தாய்மாமன் இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. வாக்கியம் தவறு, அது ஒரு வீடியோவில் போட்டேன். இங்கே புதன், ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், புதன் சுக்கிரனோட சேர்ந்து தான் இருக்காரு. இது சனி பார்வையெல்லாம் இல்லை, செவ்வாய் பார்வையும் இல்லை. 6ஆம் இடத்த அதிபதி ஜம்முன்னு இங்கே இருக்காரு, சனி தொடர்பு இல்லை. தாய்மாமன் இருக்கத்தானே வேணும், எங்கே இருக்காரு? அப்போ திருக்கணிதம் தானே கரெக்டு. திருக்கணிதப்படி தாய்மாமன் நிலையை பாருங்களேன். லக்னத்தில் புதன் ராகுவோட இருட்டிட்டார். முதல்ல அப்பாவுக்கு புதன் இருக்கும்போது ரெஃப்ங்கிற அமைப்பில் ராகு அலைய வைக்கிறாரு, மெடிக்கல் ரெஃப்னு. அதே புதன் சூரியன் ராகு தாங்க, அதே செவ்வாய் தாங்க. இப்போ இப்படி பலர் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிரகம் பல விஷயங்களை தெளிவுபடுத்தும். இப்போ இங்கே பார்த்துங்க, புதன்கிறவர் ராகுக்கு நெருங்கிட்டாருங்க. நெருங்கும் பொழுது சூரியன் அஸ்தங்கள் அதெல்லாம் அடிக்க வேணாம். சூரியன் புதன் எப்பவுமே சுற்றி தான் இருப்பாங்க பக்கம் பக்கம். அப்போ ராகு இருக்கும் பொழுது புதனுக்கு ஒரு ராகு இருட்டும் பொழுது இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு. புதனை பால்படுத்துகிறான்னு அர்த்தம். 6ஆம் அதிபதியும் தானே தாய்மாமி. அப்போ 6ஆம் அதிபதி செவ்வாய் தானே. அவர் இங்கே இருந்து குருவோட சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் சனி எந்த நிலையிலும் பார்க்கக்கூடாது. 2 பேருமே சுபத்தன்மையாக இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கூட ஒரு டிஃபெக்ட் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஜாதகத்தில் பார்க்கணுங்க. நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க ஞானத்தை அறவரை எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருக்குன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு சுய ஆராய்ச்சி கண்டிப்பாக வேணும். அப்படிங்கிற அமைப்பில் தாய்மாமன் காரக கிரகம் ராகிட்ட இருட்டி இருக்குது. 6ஆம் இடத்து கிரகம் குரு வீட்டில் இருந்தாலும் குரு நீசம்னு நீங்கள் எடுக்கணும். இடம் கொடுத்தவர் டெபாசிட்டர் நீசம். அப்போ சனி பார்க்கும்பொழுது தாய்மாமன் எப்படி வருவார்? சில ஜாதகங்களில் தாய்மாமன் இருப்பார், அறவரையாக இறந்துருப்பாருன்னு கூட சொல்லலாம். அது லேசான வெளிச்சம். சுத்தமாக இருட்ட போது தாய்மாமன் எங்கிட்டு பிறந்திருப்பார். அப்போ திருக்கணிதப்படி தான் சரிங்கிறது நிறுவனமாகுதா? இந்த மாதிரி எங்கள் ஜாதகம் பார்க்க இது திரையில் தெரிகிற வாட்ஸ்அப்பு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஜாதகர்கிட்டையும் ஜாதக பலன்களையும் முடியும் போது ஒரு மறுக்கப்பட்ட ஜோதிடத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லி தான் நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.